தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் தம்முடைய பெரிதான கிருபையினாலே இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய 31ஆம் தேதியை கடைசி ஆராதனையை காண செய்தார். தேவன் கிருபையாய் இந்த 8 மாதம் வரைக்கும் நம்மை நடத்தி சுகமாய் பலமாய் காத்து சீக்கிரத்திலே நாளை தினத்திலே 9வது மாதத்தை காண கர்த்தர் நமக்கு கிருபை செய்ய போகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாட்களிலே இந்த 8 மாதம் நம்மை நடத்தின வழிகளை நினைத்து, நம்மை கர்த்தர் கொண்டு வந்த பாதைகளை நினைத்து, கர்த்தர் நமக்கு செய்த எல்லா இரக்கங்களை நினைத்து நீங்களும் நானும் கர்த்தருக்கு நன்றியுள்ளவர்களாக இருப்போம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் செய்த பாராட்டின எல்லா உபகாரங்களையும் நினைத்து நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிற மனுஷராய் மாறுவோமா? கர்த்தரை நாம் எப்போதும் துதித்து கொண்டே இருப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாறாத அடியாத இரக்கங்களாலும் கிருபையாலும் நம்மை முடிசூட்டின அன்புக்காக கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாட்களிலே நாம் உபாகம புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். டியூட்ரானமி சாப்டர் 33 verse 12. பெஞ்சமினை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன், அவரோடே சுகமாய் தங்கியிருப்பான். அவனை என்னாலும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைகளுக்குள்ளே வாசமாயிருப்பார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வசனத்தை தான் இந்த மாதம் முழுவதும் தேவதாயனாலே நாம் தியானித்தோம். நம்முடைய எல்லைகளிலே வாசமாயிருக்கிற கர்த்தரை குறித்து கேட்டோம். ஒரு கூட்ட ஜனங்கள் இயேசு எங்களுடைய எல்லையில் வர வேண்டாம் என்று சொன்னதை குறித்து நாம் தியானித்தோம். ஒரு கூட்டம் இயேசு வரக்கூடாது என்றும், ஒரு கூட்டம் எங்களுடைய எல்லை விட்டு போகக்கூடாது என்றும், ஒரு கூட்டம் எங்களோடு தங்கிரும், ஒரு கூட்டம் கர்த்தர் தட்டினாலும் திறந்தாலும் உள்ளே பிரவேசிக்க நினைத்தாலும் கதவை திறக்காத ஒரு கூட்டத்தை குறித்து தியானித்தோம். அடுத்ததாக நம்முடைய எல்லைகளை சமாதானம் உள்ளதாக்கி உச்சிதமான கோதுமையினால் நிரப்புகிறதை குறித்து தியானித்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போன வாரத்திலே கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் பிரியமானவர்களே, அழிவும் நாசமும் எல்லைகளில் கேட்கப்பட மாட்டாது என்பதை குறித்து நாம் தியானித்தோம். கர்த்தர் நல்லவர். இந்த வாரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இன்னும் நிறைய நம்முடைய எல்லைகளிலே நாம் அனுபவிக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. அவைகளிலே இன்னும் 1-2 காரியங்களை சொல்லி உங்களோடு கூட நான் இந்த செய்தியை நிறைவு செய்ய ஆசிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறோம்? மாதத்தின் கடைசி, இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய கடைசி ஆராதனையை தந்த தேவனை நன்றியுள்ள இதயத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணலாமே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய எல்லைகளிலே புளிப்பு காணப்படக்கூடாதாம். முதலாவது புளிப்பு இல்லாத எல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாத்திராகம புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே, எக்ஸடஸ் சாப்டர் 13 verse 7, அங்கே படிக்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், முதலாம் நாளில் தானே அந்த 7 நாளும் புளிப்பில்லா அப்பம் புசிக்க வேண்டும். புளிப்புள்ள அப்பம் உன்னிடத்திலே காணப்பட வேண்டாம். உன் எல்லைகளுக்குள் எங்கும் புளித்த மாவு காணப்பட வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உனக்குள்ளே உன் எல்லைகளுக்குள்ளே புளிப்பு காணப்படக்கூடாதாம். யாத்திராகமம் 12:15 படிக்கும்போது, புளிப்பில்லா அப்பத்தை 7 நாளளவும் புசிக்க கடவீர்கள். முதலாம் நாளில் தானே புளித்த மாவை உங்கள் வீடுகளிலிருந்து நீக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வீட்டிலே புளிப்பு இருக்கக்கூடாது, உன்னிடத்திலே புளிப்பு இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் எல்லைகளிலே புளிப்பு இருக்கக்கூடாது. இதே வசனத்தை உபாகம புஸ்தகத்திலேயும் நமக்கு வாசிக்க முடியும். 16ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கும்போது, டியூட்ரானமி சாப்டர் 16 அங்கே நான் வாசிக்கும்போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த புளிப்பு நம்முடைய ஜீவியத்தில் இருக்கக்கூடாது என்பதை நாம் அங்கே படிக்கிறோம். verse 4, 4ஆம் வசனம். 7 நாள் அளவும் உன் எல்லையில் எங்கும் புளிப்புள்ள அப்பம் உன்னிடத்தில் காணப்படலாகாது. முதல் நாள் சாயங்காலத்திலே இட்ட பலியின் மாம்சத்தில் ஏதாகிலும் முழுவதும் விடியற்காலம் வரைக்கும் வைக்க வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் எல்லைகளிலே புளிப்பு காணப்படக்கூடாது.
புளிப்பில்லாத ஒரு சுத்த ஜீவியத்தை காண்பிக்கிறது. முக்கியமாக 3 இடம். உன்னிடத்தில் என்று சொல்வது நம்முடைய இருதயத்திலே புளிப்பு இருக்கக்கூடாது. உன் எல்லைகளிலே என்று சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய மனதிலே புளிப்பு இருக்கக்கூடாது. உனக்குள், உன் வீடு என்று சொல்வது சரீரம், இந்த கூடாரத்துக்கு ஒப்பா இருக்கிறது. நம்முடைய சரீரத்திலேயும் புளிப்பு இருக்கக்கூடாது. நம்முடைய ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் புளிப்பில்லாத ஒரு ஜீவியம் நாம் செய்ய வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கிற வேளையிலே நிருபக்காரன் சொல்லுகிறான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்முடைய கிறிஸ்து பஸ்காவாக பலியிடப்பட்டிருக்கிறாரே, ஆகையால் பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், புளிப்பில்லாத துப்பரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசரிக்க வேண்டுமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே, பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். பொல்லாப்பு, துர்க்குணம், இந்த பழைய சுபாவங்கள் நம்ம ஜீவியத்தில் வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீதினுடைய பெரிய படைத்தலைவன் யோவாப் 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரத்திலே பராக்கிரமசாலிகளுடைய பட்டியலிலே யோவாபுடைய பெயர் இல்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இவ்வளவு வேதனையான காரியம், யோவாபுடைய பெயர் இல்லை. நான் சிந்தித்து பார்க்கிறேன், பழைய பகை, பழைய கசப்பு வைத்திருக்கிறார். ஒன்று அப்னேர், அவன் தம்பி ஆசைகளை கொன்றதினாலே அந்த பகை வைத்திருந்தான். இன்னொன்று அப்சலோம், யோவாபினுடைய விளைந்திருந்த வயலை தீக்கொளுத்தி போட்டான். அதை அப்படியே பகை வைத்திருந்தான். தாவீது ராஜா சொல்லுகிறான், பிள்ளையாண்டானை மெதுவாய் நடத்துங்கள் என்று. ஆனாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் அப்படி செய்யலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, நம்முடைய ஜீவியத்தில் இந்த பழைய சுபாவங்கள், பகை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிட்டர்னஸ், பொறாமை, இதெல்லாம் நம்முடைய ஜீவியத்தை நம்ம ஜீவ புஸ்தகத்திலிருந்து நம்முடைய பெயர் எடுத்து போட்டுரும். நம்முடைய நிலவரம் பரிதபிக்கப்பட்டதாய் மாறி போய்விடும். ஆனபடினாலே ஒரு சுத்திகரிப்பின் ஜீவியத்தை செய்கிற மனுஷராய் நாம் மாறுவோமாக. எல்லா புளிப்பான, கசப்பான, வைராக்கியம், பழைய சுபாவங்கள் எல்லாவற்றையும் மாற்றி ஏசாவின் பழைய பகை நம்ம இருக்குமானால் இந்த மாத கடைசியில் நம்மை சுத்திகரித்துக் கொள்வோம், பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம். கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்துவாராக. 2வது ஒரு எல்லை, கோசேன் நாட்டிலே அனுபவம் நமக்குள்ள இருந்தால் வாத இல்லாத ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கோசேன் நாட்டின் அனுபவம் நமக்கு தேவை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இஸ்ரவேல் ஜனங்கள், கோசேன் என்றால் எபிரேய பாஷையிலே இவ்விதமாய் சொல்லப்பட்டிருந்தது, டிராயிங் நியர், கிட்டி சேருதல் என்ற அர்த்தம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆதியாகம புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே யோசேப்பு இவ்விதமாய் சொல்லுகிறார், நீரும் உம்முடைய பிள்ளைகளும் அவருடைய பிள்ளைகளும் உம்முடைய ஆடு மாடுகளும் உமக்கு உண்டாயிருக்கிற யாவற்றோடும் கோசேன் நாட்டில் வாசம் பண்ணி என் சமீபத்திலே இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபிரேய பதத்திலே டிராயிங் நியர் என்கிற ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனோடு யோசேப்போடு கிட்டி சேர்கிறது. யோசேப்புக்கு அருகிலே வருவது, நம் தெய்வத்தோடு நெருங்க நெருங்க நெருங்க, அதுதான் கோசேனின் அனுபவம். 2வதாக ஆதியாகம புஸ்தகம் 47ஆம் அதிகாரம் 5ம் 6ம் வசனத்தில் படிக்கும்போது, த பெஸ்ட் பிளேஸ் இன் த லேண்ட், எகிப்தில் இருக்கிற நல்ல இடம் எதுன்னா இந்த கோசேன் தேசம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெனிசஸ் 47:4 and 5. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 5 and 6. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை நோக்கி, உன் தகப்பனும் உன் சகோதரரும் இடத்தில் வந்திருக்கிறார்களே, எகிப்து தேசம் உனக்கு முன்பாக இருக்கிறது,
தேசத்தில் உள்ள நல்ல இடத்திலே உன் தகப்பனையும் உன் சகோதரரையும் குடியேறும்படி செய். அவர்கள் கோசின் நாட்டிலே குடியிருக்கலாம். அவர்களுக்குள்ளே திறமையானவர்கள் உண்டென்று உனக்கு தெரிந்திருந்தால் அவர்கள் என் ஆடு மாடுகள் விசாரிக்கிறதற்கு தலைவராக வைக்கலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அருமையானவர்களே, இதை வேதம் சொல்லுகிறது. எகிப்தில் இருக்கிற நல்ல இடம், நல்ல பகுதி எதுன்னா, த பெஸ்ட் பிளேஸ் இன் த ஈஜிப்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கோசேன் தேசம், இந்த கோசேன் தேசத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், டிவைன் ப்ரொவிஷன், டிவைன் ப்ரொடெக்ஷன் அண்ட் டிவைன் பீஸ் நிறைந்த இடம். தெய்வீக ஆகாரம், தெய்வீக பாதுகாப்பு, தெய்வீக சமாதானம் உள்ள இடம்தான் இந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கோசேன் தேசம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இதை குறித்து யாத்ராகம் 8ஆம் அதிகாரம் 22, 23 வசனத்தில் படிக்கும்போது, பூமியின் நடுவில் நான் கர்த்தர் என்பதை நீ அறியும்படி என் ஜனங்கள் இருக்கிற கோசேன் நாட்டில் அந்நாளிலே வண்டுகள் வராதபடி அந்த நாட்டை விசேஷப்படுத்தி என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொல் என்றார். கர்த்தர் ஸ்தோத்திரம். டிவைன் ப்ரொவிஷன், டிவைன் ப்ரொடெக்ஷன் அண்ட் டிவைன் பீஸ், இந்த மூன்றும் இருக்கிற இடம்தான் இந்த கோசேன் தேசம். வண்டுகள் கர்த்தர் ஸ்தோத்திரம் கோசேன் தேசத்திலே வரல. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கோசேன் தேசத்திலே வண்டுகள் வராதபடி தேவன் பாதுகாத்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வண்டுகள் பார்வோனையும் அவன் ஊழியக்காரரையும் அவன் ஜனங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ள செய்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அதோடு பத்திரமல்ல, 9ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே நம்ம படிக்கும்போது 25, 26, எக்ஸடஸ் சாப்டர் 9 verse 25 and 26 அங்கே படிக்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எகிப்து தேசமெங்கும் மனிதரையும் மிருக ஜீவன்களையும் வெளியில் இருந்தவர்கள் எவர்களோ அவர் எல்லாவரையும் அந்த கல்மழை அழித்து போட்டது. அது வெளியின் பயிர் வகைகள் எல்லாம், வெளியின் மரங்கள் எல்லாம் முறித்து போட்டது. இஸ்ரவேல் புத்திரர் இருந்த கோசேன் நாட்டில் மாத்திரம் கல்மழை இல்லாதிருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். டிவைன் ப்ரொடெக்ஷன். இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்த கோசேன் தேசத்திலே மழை இல்லை, கல்மழை இல்லை. அதோடு மாத்திரமல்ல, 9ஆம் அதிகாரத்திலே நாம் அப்படி படித்தோம். இப்போ 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே 22, 23 படிக்கும்போது, யாத்ராகமும் 10, 22, 23, 24 மோசே தன் கையை வானத்திற்கு நேராக நீட்டினான். அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும் 3 நாள் மட்டும் காரில் உண்டாயிருந்தது. 3 நாள் மட்டும் ஒருவர் காணவும் இல்லை, எழுந்திருக்கவும் இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்குமோவெனில் அவர்கள் வாசஸ்தலங்களிலே வெளிச்சம் இருந்தது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாசஸ்தலத்திலே வெளிச்சத்தை கட்டளையிட்டார். எகிப்து தேசம் எங்கும் ஃபுல் ஆஃப் ஈஜிப்ட், ஃபுல் டார்க்னஸ். அதை படிக்கும்போது வேதனையா இருக்கிறது. ஒருவர் காணவும் இல்லை, ஒருவரும் தம்மிடத்தில் தம்முடைய இடத்தை விட்டு எழுந்திருக்கல. அவ்வளவு காரிருள், அவ்வளவு இருள் வாதை ஜனத்தை மூடினது. எனக்கு அருமையானவர்களே, கோசேன் நாட்டிலே வெளிச்சம். நீங்களும் நானும் கூட தேவனோடு நெருங்க 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 இந்த கோசேனின் அனுபவம் உண்டாக நல்ல பங்கை தெரிந்து கொள்வோம். யோசேப்பே சொல்லி கொடுக்கிறார், நாங்கள் கோசேன் நாட்டில் குடியிருக்க எங்களுக்கு அனுமதிக்கு வேணும் அப்படின்னு சொல்லி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 47ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கும்போது யோசேப்பை சொல்லி அனுப்புகிறான். 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தில் படிக்கும்போது, கானான் தேசத்தில் பஞ்சம் கொடிதாக இருக்கிறது, உடைய அடியாரின் மந்தைகளுக்கு மேய்ச்சல் இல்லாமல் இந்த தேசத்திலே தங்க வந்தோம். இந்த அடியாராகிய நாங்கள் கோசேன் நாட்டிலே குடியிருக்கும்படி தயவு செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை நோக்கி, உன் தகப்பனும் உன் சகோதரரும் உன்னிடத்தில் வந்திருக்கிறார்களே, எகிப்து தேசம் உனக்கு முன்பாக இருக்கிறது. தேசத்தில் உள்ள நல்ல இடத்திலே உன் தகப்பனையும் உன் சகோதரரையும் குடியேறும்படி செய். அவர்கள் கோசேன் நாட்டிலே குடியிருக்கலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும்.
நல்ல தேசம். அங்கதான் அந்த நல்ல தேசத்தின் அனுபவம் என்ன? நல்ல பாதுகாப்பு, நல்ல ப்ரொவிஷன், ஆகாரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திர, சமாதானம். எல்லாருக்கும் கலக்கமும் இருளும் வாதையும் அவளை சூழ்ந்து கொண்டாலும் கோசேனின் அனுபவம் நமக்கு இருக்குமானால், தேவனோடு நெருங்கி சேருகிற, தேவனோடு கிட்டி சேருகிற நல்ல பங்கை, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டது போல நல்ல பங்கை கண்டுபிடிப்போம். கோசேனின் அனுபவத்தை உண்டாக்குவோம். இஸ்ரவேல் குடியிருந்த கோசேனிலே வண்டுகள் வரல, கல்மழை வரல, காரிருள் வரல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தலைச்சன் பிள்ளை சங்காரம் அவர்கள் பஸ்காவை பலியிட்டதினால் இரத்தத்தை கண்டு விலகி போய்விட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சங்காரம் இல்லை. ஆம் பிரியமானவர்களே, உங்களுக்கு எனக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முன்பே நான் சொன்னது போல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், டிவைன் ப்ரொவிஷன், ப்ரொடெக்ஷன் அண்ட் பீஸ். இதை நாம் பெற்றுக்கொள்வதற்கு கோசேனுடைய அனுபவத்தை கேட்போம். கர்த்தரோடு நெருங்குவோம், தெய்வத்தோடு நெருங்குவோம், ஆண்டவரோடு நெருங்குவோம், வசனத்தோடு நெருங்குவோம். தெய்வத்தோடு நெருங்க 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 கோசேனின் அனுபவம். கர்த்தர் நம்மை பாதுகாக்கிற மேய்ச்சல் உள்ள நல்ல மேய்ச்சல், ஆகாரம் அறிந்த ஆடு மாடுகளுக்கு ஏற்ற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நல்ல வயல்வெளி தேவன் நமக்கு தருவார், பாதுகாப்பை தருவார். எல்லாவற்றுக்கும் மேலாய் எகிப்திலே கூக்குரல், ஐயோ வண்டுகள், ஐயோ தவளைகள், ஐயோ பேன்கள். ஆனால் கோசேன் நாட்டிலே சமாதானம், சமாதானம். உங்களை என்னை கர்த்தர் இந்த சமாதான வழியிலே நடத்துவாராக. சமாதானம் உள்ள நன்மைகளை கர்த்தர் காண உதவி செய்வாராக. புளிப்பில்லாத எல்லைகளாய் நம்முடைய எல்லை இருக்கட்டும். இரண்டாவது, வாதை வராத எல்லையாய் நம்முடைய எல்லை இருக்கட்டும். மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி நான் நிறுத்த விரும்புகிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே, 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே நாம் படிக்கும்போது அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பெலிஸ்தியர் வராத எல்லை என்று படிக்கிறோம். இந்த பிரகாரம் பெலிஸ்தியர் அப்புறம் இஸ்ரவேலின் எல்லையில் வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள். சாமுவேலினாலெல்லாம் கர்த்தர் உடைய கை பெலிஸ்தியர் விரோதமாய் இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பெலிஸ்தியர் சாமுவேலின் நாட்கள் எல்லாம் பெலிஸ்தியர் இஸ்ரவேலின் எல்லைகளிலே வராதிருந்தார்களா? பெலிஸ்தியருடைய சுபாவம் என்ன? கண்களை குருடாக்குவது. நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் படிக்கிறோம், சிம்சோனுடைய கண்களை பெலிஸ்தர் குருடாக்கி போட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்ணை பிடுங்கி போட்டார்கள். தரிசனத்தை இழக்க செய்வது, தரிசனத்தை உதறி தள்ளுவது, தரிசனத்தை அற்றுப்போக பண்ணுவது, இதான் பெலிஸ்தனுடைய ஆவி. தரிசனம் இல்லாத இடத்திலே ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் என்று ஞானி சொல்லுகிறான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உங்களிலும் என்னிலும் நம்முடைய கண்களை குருடாக்கும்படியா இப்பிரபஞ்சத்தின் தேவன் கிரியை செய்கிறான். இரண்டாவது, பெலிஸ்தருடைய ஆவி என்ன? உன்னுடைய ஊற்றுக்கண்களை தூர்த்து போடுவது. ஆபிரகாம் வெட்டின துறவுகளை ஈசாக்கு மீண்டும் தோண்டினான், அதை மூடி போட்டார்கள். உன்னுடைய ஆசீர்வாதங்களை கெடுக்கிற, ஊற்றுக்கண்களை மூடி போடுகிற ஆவிதான் பெலிஸ்தரின் ஆவி. மூன்றாவது, பெலிஸ்தேனுடைய ஆவி என்ன? நம்மை பயமுறுத்துவது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கோலியாத் காலையிலும் மாலையிலும் வந்து அவளை பயமுறுத்துவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களிலும் என்னிலும் இந்த வல்லமைகள் நீங்கட்டும், இது அற்று போகட்டும். ரீபாலா ஷடாம் துரா மக்கராதனா. பெலிஸ்தியர் நம்முடைய எல்லைகளில் வரக்கூடாது. இந்த ஆசீர்வாதத்தை தூர்த்து போட பெலிஸ்தியர் வரக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆம் பிரியமானவர்களே, பெலிஸ்தியர் வராத ஒரு ஜீவன் செய்ய வேண்டுமானால் 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே 7:4 அவர்கள் இஸ்ரவேல் புத்திரர் பாகாலையும் அஸ்தரோத்தையும் விலக்கிவிட்டு கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள். கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை. 5வது வசனத்திலே சாமுவேல் சாமுவேல் நான் உங்களுக்காக கர்த்தரை மன்றாடும்படிக்கு இஸ்ரவேல் எல்லாரையும் மிஸ்பாவிலே கூட்டுங்க.
மிஸ்பா தேவன் சபையை காண்பிக்கிறது, ஜனங்கள் கூடி வருகிற இடத்தை காட்டுகிறது. சபையின் அனுபவத்தை பெற்றுக்கொள்வோம். சாமுவேலோடு கூட ஒரு நல்ல ஐக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். 6ஆம் வசனத்தை படிக்கும்போது அவள் அப்படியே மிஸ்பாவிலே கூடி வந்து தண்ணீர் மொண்டு கர்த்தருடைய சந்நிதியில் ஊற்றி அன்றைய தினம் உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அங்கே சொன்னார்கள். மிஸ்பாவிலே சாமுவேல் இஸ்ரவேல் புத்திரரை நியாயம் விசாரித்து கொண்டிருந்தான். பாவ அறிக்கை செய்ததை நமக்கு படிக்க முடிகிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்கும் மேலாய் 8ஆம் வசனத்திலே நமக்காக ஜெபிக்கிற ஒரு சாமுவேல் தேவை. நமக்காக ஜெபிக்கிற சாமுவேலை நோக்கி, உம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்கள் பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படி எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும், ஓயாமல் வேண்டிக் கொள்ளும். கர்த்தர் ஸ்தோத்திரம். நமக்காக ஜெபிக்கிற ஒரு சாமுவேல் தேவை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆம் பிரியமானவர்களே, 10வது வசனத்திலே கர்த்தர் இடி முழக்கங்களை உண்டு பண்ணினார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாமும் கூட இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்வோம். பெலிஸ்தியர் நம்மை தொடாதபடிக்கு அஸ்துரோத்தை நம்மை விட்டு, பாகாலை நம்மை விட்டு நீக்குவோம். கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வோம். சபை அனுபவத்தை பெற்றுக்கொள்வோம். பாவங்களை மறைக்காமல் அறிக்கையிடுவோம். சாமுவேலை போன்ற பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தை காத்துக்கொள்வோம். உங்களுக்காக எனக்காக அற்புதம் செய்வார். கர்த்தர் ஸ்தோத்திரம். நமக்காக ஜெபிக்கிற சாமுவேல் நமக்கு தேவை. பெரியமானவர்களே, சாமுவேல் நாட்கள் எல்லாம் பெலிஸ்தர் இஸ்ரவேலரின் எல்லைகளிலே வரவில்லையாம். அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும்படி பெலிஸ்தியன் நம்மை எதிராளி நம்முடைய எல்லையை தொடாத ஜீவியம் பெற்றுக்கொள்ளும்படி நம்மை காத்துக்கொள்வோம். சாமுவேலுடைய ஐக்கியத்தை, பரிசுத்தவான் ஐக்கியத்தை, ஜெபிக்கிற தியாகமுள்ள பரிசுத்தவான் ஐக்கியத்தை நாம் நாடுவோம். காசு கொடுத்து ஜெபிக்க வேண்டாம். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆமேன். நமக்காக உத்தரவாதம் பண்ணுகிற சாமுவேலை போன்ற பரிசுத்தவான் ஐக்கியத்தை நாடுவோம். நாம் கர்த்தர் ஸ்தோத்திரம். புளிப்பில்லாத எல்லையாய், வாத இல்லாத எல்லையாய், சத்துரு வராத எல்லையாய் நம்முடைய எல்லைகள் மாறட்டும். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். அடியார்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் எங்களை கண்மணி போல் காத்து இந்த மாதத்தினுடைய கடைசி ஆராதனையை எங்களுக்கு காண தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பெஞ்சமினுடைய எல்லைகளுக்குள் அவர் வாசமாயிருப்பார் என்று எழுதியிருக்கிறபடி எங்கள் எல்லைகளிலே வாசமாயிரும். எங்கள் எல்லைகளிலே தங்கிரும். எங்கள் எல்லைகளிலே உலாவும். எங்களுடைய எல்லைகள் சமாதானமுள்ள எல்லைகளாக இருக்கட்டும். அழிவு நாச மோசம் இல்லாத எல்லைகளாக இருக்கட்டும். எங்களுடைய எல்லைகளில் புளிப்பில்லாத எல்லைகளாய் ஆண்டவரே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாத இல்லாத எல்லைகளாய் ஆண்டவரே, எங்களுடைய எல்லைகள் மாறட்டும் ஐயா. சத்துரு தொடாத, சத்துரு வராத எல்லையாய் எங்களுடைய எல்லை மாறட்டும். எங்களை ஆசீர்வதியும். எங்களுடைய எல்லைகளிலே தங்கிரும். கிருபை நன்மைகளை தொடரட்டும். கர்த்தர்களை நடத்தும், காத்துக்கொள்ளும், ஆசீர்வதித்து நடத்தும். பெரிய காரியங்களை எங்களுக்குள்ளே செய்துவிடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. Praise the Lord. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.